ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதவும் அம்மாவும் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் கல்யாண கேசரி, கல்யாண வீடுகளில் நமக்கு கேசரி சாப்பிட்றப்ப அது நல்லா ஆறின பிறகும் தலனும் அதே நேரத்தில் ரவையோட ஸ்ட்ரக்சர் தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த கேசரி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சுட தண்ணி ரெடி பண்ணிடலாம். நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன், அதனால் 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி சூடாகிறதுக்குள்ளே நம்ம கேசரி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அது கூடவே 10 போல் முந்திரி எடுத்திருக்கேன். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர்ந்த திராட்சை எடுத்திருக்கேன். இதை லோ ஃப்ளேமில் கரிஞ்சிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ திராட்சை நல்லா பலூன் மாதிரி ஆனதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். அப்புறம் இதே பேனில் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அப்புறம் நான் இதில் 1 கப் அளவுக்கு ரவை வறுத்து எடுக்க போகிறேன். இது 150 கிராம். இப்போ ரவை சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த நெய்யெல்லாம் ரவைக்குள்ளே போனதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சேர்த்தாக்கா நம்மளோட ரவையோட ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கும், குழையாது. கேசரி ஆறதுக்கு அப்புறமும் தலனே இருக்கும், கட்டியாகாமல் இருக்கும். அப்புறமா நம்ம சுட வச்சிருந்தோம்ல தண்ணி, அதை இந்த சமயத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணிலாம் ஒரு 2 நிமிஷத்துலேயே உள்ளே போயிடும். அப்புறமா நான் கேசரி பவுடர் கொஞ்சமாக தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் நான் சர்க்கரை சேர்க்க போகிறேன். நான் 1 கப் ரவை எடுத்தேன், அதனால் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கூட வேணும்னா இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நல்லா வேகணும். இப்போ சர்க்கரை கரைஞ்சி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கடைசியாக நெய் சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால தான் சேர்த்துக்கிறோம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல முந்திரி திராட்சை, அதை சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு வாசனைக்காக ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட சுவையான கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது உண்மையாலுமே கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்கும். மறக்காமல் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அடிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.